ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் half yearly exam 2025க்கான very important 2 marks 3 marks 5 marks and important problems. அது எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும், எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எப்பயுமே சொல்கிறது தான், நெவர் ஸ்டாப் லேர்னிங் பிகாஸ் லைஃப் இஸ் நெவர் ஸ்டாப் டீச்சிங். கொஸ்டின்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் முன்னாடியே சொல்லிடுறேன். அது என்னென்னா, ஆல்ரெடி குவார்ட்டர்லி எக்ஸாம் 2025 இந்த இயர் இப்போ நடந்ததில் குவார்ட்டர்லி எக்ஸாம், அந்த எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸுக்கான ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன், முன்னாடியே போட்டிருந்தேன். அந்த வீடியோட லிங்க்கை நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் குவார்ட்டர்லி எக்ஸாமோட அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பாருங்கள். எதுக்காக சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு சாப்டரில் இருந்து 6th சாப்டர் வரைக்குமான அனைத்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸையுமே நான் அந்த வீடியோவிலே கொடுத்துட்டேன். ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கானது தான் அதுவும், அதை நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். 1வது சாப்டரில் இருந்து 6வது சாப்டர் வரைக்கும் உள்ள ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அதாவது ப்ராப்ளம்ஸும் சேர்த்து தான் சொல்கிறேன், அது எல்லாமே குவார்ட்டர்லி எக்ஸாமோட அந்த வீடியோவில் தான் இருக்குது. ஓகேவா? இது நான் தெளிவாக சொல்லிட்டேன். அதனால் ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பாருங்கள். நான் இந்த வீடியோவில் 7th சாப்டரில் இருந்து தான் போக போகிறேன். ஓகேவா? அதை நான் முன்னாடியே சொல்லிக்கிறேன். அந்த வீடியோலையும் இதை நான் சொல்லிட்டேன். ஹாஃப் இயர்லி எக்ஸாமோட வீடியோவில் நான் 7th சாப்டரில் இருந்து தான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை கொடுப்பேன் அப்படின்றத நான் அந்த வீடியோலையும் சொல்லியிருந்தேன். மறுபடியும் நான் இந்த வீடியோலையும் அதை நான் சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் இருக்கும். போயிட்டு அந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துட்டு வந்து அப்புறம் இதை பாருங்கள். ஓகே? நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலன்னா கூட பரவாயில்ல, அந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலன்னா கூட பரவாயில்ல. நான் எங்கே கொஸ்டின் சொல்ல ஆரம்பிக்கிறேனோ அட்லீஸ்ட் அங்கே இருந்தாவது பாருங்கள். பார்த்துட்டு வீடியோட லாஸ்ட்டில் இந்த மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸை நான் அந்த வீடியோவில் போர்டில் எழுதி வச்சுருப்பேன். அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அது எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். ஓகே? ஹாஃப் இயர்லிக்கு அதுதான் ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து 6th சாப்டர் வரைக்குமான வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். புரிஞ்சுதா? புரிஞ்சிருக்கும். ரைட். அதை தாண்டி நான் ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் ரீட் பண்ணியிருப்பேன், அதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள். ஓகே? குவார்ட்டர்லி எக்ஸாம் அந்த வீடியோவில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சென்டம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். எத்தனை பேர் ட்ரை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. எத்தனை பேர் ட்ரை பண்ணி சென்டம் மிஸ் ஆகிருக்கு அப்படின்றது தெரியல. ஒரு வேளை ட்ரை பண்ணி சென்டம் மிஸ் ஆகிருந்தது அப்படின்னா மனம் தளர வேண்டாம். நமக்கு ஹாஃப் இயர்லி இருக்குது, பப்ளிக் எக்ஸாமும் இருக்குது. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே? எடுத்துடலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, எடுத்துடலாம். சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ எத்தனை பேர் பண்ணீங்க அப்படின்னு தெரில, நான் சொன்னதை எத்தனை பேர் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஒரு சிலர் பண்ணியிருப்பீங்க அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். சரி, அதில் குறிப்பாக குவார்ட்டர்லி எக்ஸாமில் சென்டம் எடுக்கிறதுக்கு குறிப்பாக ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன். என்னென்னா, ப்ரீவியஸ் இயர்ஸ் குவார்ட்டர்லி கொஸ்டின் பேப்பர்ஸை டவுன்லோட் பண்ணி அதில் நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு பேலன்ஸ் இருக்க கொஸ்டின்ஸை ஒரு லிஸ்ட்டு போடுங்கன்னு சொல்லியிருந்தேன். எத்தனை பேர் பண்ணீங்கன்னு தெரியல. ஓகே? ஒரு சிலர் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ரைட். பண்ணாதவங்க தயவு செய்து இதுக்கப்புறமாவது அதை பண்ணிடுங்க. பப்ளிக் எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. ஸோ அதனால் பண்ணிடுங்க. சென்டம் எடுக்கணும்னு நினைங்க. அது ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம நினச்சோன்னா ஷுவர் ஷாட்டாக அதை பண்ணிடுவோம். நம்ம நினைக்கிறது தான் இல்லை, நம்மளோட சோம்பேறித்தனம் தான் அதுக்கு காரணம். அதை தூக்கி ஓரம் வச்சுட்டு மைண்டில் அதை ஏற்றுங்க. ரைட்? ஹாஃப் இயர்லியில் எப்படியாவது நம்ம சென்டம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சி என் கூட ட்ராவல் பண்ணுங்கள். ஓகே? ரைட். இப்போது அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை தவிர்த்துட்டு ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ண சொல்லியிருந்தேன்ல, அந்த கொஸ்டின் என்னது? நாட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். குவார்ட்டர்லி எக்ஸாம் அந்த பேப்பர்ஸில் நீங்கள் ஒரு லிஸ்ட் எடுத்தீங்கல்ல, அந்த லிஸ்ட் எல்லாமே நாட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஓகே? அது குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான நாட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இப்போ ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நான் கொடுத்துட்றேன். நாட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்றவங்க ப்ரீவியஸ் இயர் ஹாஃப் இயர்லி எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர்ஸை பாருங்கள். நெட்டில் இருக்குது, டவுன்லோட் பண்ணுங்கள். ஒரு 5 வருஷம் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணுங்களேன். அதில் நான் சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை தவிர்த்துட்டு ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து 11th சாப்டர் வரைக்கும் நான் சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை தவிர்த்துட்டு, இன்னும் நான் 7th சொல்லலை, இப்போ சொல்லிவிடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த ஃபஸ்ட்லேருந்து 11th வரைக்கும் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை தவிர்த்துட்டு பேலன்ஸ் இருக்க கொஸ்டின்ஸை ஒரு லிஸ்ட்டு போடுங்க. ஹாஃப் இயர்லி எக்ஸாமோட நாட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸுக்கான ஒரு லிஸ்ட்டு. புரியுதா? ஓகே? இதை நான் உங்களை பண்ண சொல்கிறேன்னு தெரியுமா? ஃபஸ்ட்டு குவார்ட்டர்லி எக்ஸாமோட அந்த வீடியோ இருக்குல்ல, அது குவார்ட்டர்லிக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததோ அதை விட போர்டு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். ஹாஃப் இயர்லிக்கு இப்போ நான் போடக்கூடிய இந்த வீடியோ ஹாஃப் இயர்லிக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதோ அதை தாண்டி எனக்கு போர்டு எக்ஸாமுக்கு அது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். இது மட்டும்தான்
என்னோட நோக்கம். ப்ளஸ் நீங்கள் இப்போ நான் சொன்ன குவார்ட்டர்லி எக்ஸாமோட அந்த நாட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸோட லிஸ்ட்டு, ஹாஃப் இயர்லி எக்ஸாமோட நாட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸோட லிஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா பப்ளிக் எக்ஸாமுக்கு அது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, உண்மையிலே சென்டம் எடுக்கணும்னு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புக்கு ஃபுல்லாக படிப்பீங்க, ஃபுல் ஸ்டாப்பே விடாமல் படிப்பீங்க, படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கீங்க. ஓகே, அதில் எந்த மாற்று இருக்கிறது இல்லை. அப்படி படித்து சென்டம் எடுத்தவங்களும் இருக்காங்க, புக்கு ஃபுல்லாக படித்து சென்டம் எடுத்தவங்களும் இருக்காங்க. ஸோ நமக்கு வந்து அந்த புக்கு ஃபுல்லாக படிக்கணுமே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஐயோ எப்பட்றா, ஸோ இது கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸாக இருக்குமேன்னு சொல்லிட்டு நம்ம திங்க் பண்ணுறோம்ல. ஸோ அதனால் மட்டும்தான் நான் இப்படி கொண்டு போகிறேன். ஓகே, என் சைட்லேருந்து நான் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நான் கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், குவார்ட்டர்லிக்கான நாட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை ரெடி பண்ணுங்கள், ஹாஃப் இயர்லிக்கான நாட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி உங்ககிட்ட ஒரு சின்ன ஒர்க்கு கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்படி பண்ண சொல்கிறது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சென்டம் எடுக்கணும்னு சொல்லிட்டு வெறித்தனமாக படிச்சுட்டு இருப்பீங்கல்ல. ஓகே, புக்கு ஃபுல்லாக படிச்சுட்டு இருப்பீங்களா, அவங்களுக்கு இது நான் ஏன் பண்ண சொன்னேன் அப்படின்றது உங்களுக்கு லைட்டாக ஸ்ட்ரைக் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ நான் சொல்லும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, ஃபஸ்ட்டு அந்த பிளான் என்ன பிளானு, இப்போ நான் ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு சொல்ல போகிற இந்த பிளான் இதுதான் பப்ளிக் எக்ஸாமுக்கும். அது மட்டும் கிடையாது, அந்த பிளானை தாண்டி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எதுக்கு பப்ளிக் எக்ஸாம், இப்போது 2026 நீங்கள் எழுத போகிறீங்களா போர்டு எக்ஸாம், அந்த எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா, நான் போட்ட குவார்ட்டர்லி எக்ஸாம் இருக்குல்ல 1 to 6, அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை பார்த்துக்கோங்க, அதில் கொடுத்துருக்க கொஸ்டின்ஸை பார்த்துக்கோங்க. இப்போது நான் ஹாஃப் இயர்லிக்கு கொடுக்கக்கூடிய 7th-லேருந்து 11th அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இது ரெண்டும் தான் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் 2026, அதை நான் இங்கே பதிவு பண்ணிட்டேன். ஸோ பிளான் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸை 3 கேட்டகரியாக பிரிச்சுருங்க. ஒன்று இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், சாரி வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அப்புறம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அப்புறம் நாட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இந்த வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்குல்ல, இது என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் குவார்ட்டர்லியோட வீடியோ போட்டல, அதில் போர்டில் இருந்தது பார்த்தீங்களா 5 marks ஒரு சில கொஸ்டின்ஸ், அது எல்லாமே வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஓகே, 5 mark வச்சு சொல்லணும்னா அது எல்லாமே வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அதை தவிர்த்துட்டு நம்ம ரீட் பண்ணோம்ல, அந்த ரீட் பண்ணதுலையுமே போர்டில் இருந்த கொஸ்டின்ஸ் அதுலேயும் இருந்திருக்கும், ரீட் பண்ணதுலேயும் இருந்திருக்கும். ஸோ நீங்கள் அப்போ அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு, போர்டில் இருக்க கொஸ்டின்ஸ்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்க கொஸ்டின்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். நாட் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நீங்கள் எடுத்திருக்கீங்கல்ல, குவார்ட்டர்லிக்கு ஒரு சர்டன் கொஸ்டின்ஸ் எடுத்திருப்பீங்க, அது இப்போ ஹாஃப் இயர்லிக்கும் எடுக்க சொல்லியிருந்தேன் அது. ஸோ இதெல்லாம் தான் நாட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இதில் ரொம்ப அதிகமான கொஸ்டின்ஸ்லாம் இருக்காது, நீங்கள் வேணால் பாருங்கள், நீங்கள் சும்மா எடுத்து பாருங்கள், ரொம்ப அதிகமான கொஸ்டின்ஸ்லாம் இந்த நாட் இம்பார்ட்டன்ட் இந்த லிஸ்ட்டில் இருக்கவே இருக்காது. ஓகே, ஸோ அது நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த வெரி 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 இம்பார்ட்டன்ட் நாட் இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு சரியாக புரியல அப்படின்னா, நான் இந்த இயர் 2025க்கான பப்ளிக் எக்ஸாம் நடந்ததில்ல மார்ச்சில், அந்த எக்ஸாமுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோ வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கையும் தரேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், வேணும்னா நீங்கள் அதை போய் பார்த்துக்கோங்க. ஏன்னா அதில் நான் இப்படி தான் பிரித்து தான் கொடுத்துருந்தேன், வெரி 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 இம்பார்ட்டன்ட் நாட் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு அங்கே தான் அதை ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, ஆனால் அந்த வீடியோ பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. என்னென்னா, அந்த வீடியோவில் நாட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினில் இருக்க ஒரு கொஸ்டின் தூக்கி இதில் இம்பார்ட்டன்ட்லாம் வச்சுருப்பேன். ஓகே, அது வந்து அந்த இயர் பப்ளிக் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் டிசைட் பண்ணோம். அந்த கொஸ்டின் பேப்பரை பொறுத்து தான் அடுத்த இயருக்கு நான் அப்படி கொஞ்சம் சஃபில் பண்ணிப்பேன். உள்ள அந்த வெரி 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 இம்பார்ட்டன்ட் நாட் இம்பார்ட்டன்ட்லாம் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி சஃபில் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறது தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ போன வருஷம் ஒரு கொஸ்டினுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்துருந்தேன்னா, அந்த வருஷம் அந்த கொஸ்டின் நான் இந்த வருஷம் வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்க மாட்டேன். ஸோ இதுதான், அது வந்து அந்த இயர் கொஸ்டின் பேப்பர் தான் டிசைட் பண்ணோம். அதெல்லாம் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. சும்மா உங்களுக்கு ஒரு புரிதல் வேணும் அப்படின்னா அந்த வீடியோ வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதில் வெரி 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 இம்பார்ட்டன்ட் நாட் இம்பார்ட்டன்ட் அந்த மாதிரி தான் பிரித்து சொல்லியிருப்பேன். இப்போயும் இந்த இயருக்கான வெரி 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 இம்பார்ட்டன்ட் நாட் இம்பார்ட்டன்ட் என்னென்னா சொல்லிட்டேன். குவார்ட்டர்லி எக்ஸாமில் போர்டில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ், அதாவது 5 marks எல்லாமே வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, அப்போது போர்டில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை தவிர்த்துட்டு பேலன்ஸ் கொஸ்டினை பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ அப்போ நாட் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நீங்கள் எடுக்கிறது குவார்ட்டர்லி. ஹாஃப் இயர்லிக்கும் அதே தான், இதெல்லாம் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸ்க்ரீன்ஷாட் வேணாலும் எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகேவா? நான் லாஸ்ட்லேயும் டைம் தரேன் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு. அதே மாதிரி நாட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்றது நீங்கள் எடுத்துருவீங்க ஹாஃப் இயர்லிக்கு. இம்பார்ட்டன்ட் அப்படின்றது இப்போ நம்ம சொல்ல போகிறது மீன்ஸ் இதையும் நான் அதில் சேர்த்து தான் சொல்லுவேன். ஸோ இதை தவிர்த்துட்டு பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட். இப்போ உங்களுக்கு கிளியரான ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இப்போது குவார்ட்டர்லி ஹாஃப் இயர்லி இது ரெண்டையும் சேர்த்துட்டிங்கன்னா போர்டு எக்ஸாமோட உங்களுக்கு மொத்த வெரி 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 இம்பார்ட்டன்ட் கிடச்சிரும், நாட் இம்பார்ட்டன்ட் கிடச்சிரும், ப்ளஸ் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்டும் கிடச்சிரும். ஓகே, வெரி 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 இம்பார்ட்டன்ட் நாட் இம்பார்ட்டன்ட். ஸோ இது கிடச்சிருமா? ஸோ அதே மாதிரி சார் அப்போ நீங்கள் பப்ளிக் எக்ஸாமுக்கு அந்த டைமில் வீடியோ போட மாட்டீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக போடுவேன்.
அந்த வீடியோவில் என்ன இருக்குன்னா என்னோட சார்பில் நான் நாட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினில் இந்த இயர் நடந்த கொஸ்டின் பேப்பர் இருக்குல்ல, குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, ரிவிஷன், அப்புறம் மிட்டம், யூனிட் டெஸ்ட் எல்லாத்தையும் பார்ப்பேன். ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் நடந்த போர்டு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் இருக்குல்ல, அதையும் பார்ப்பேன். அது எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன் ஒரு சில கொஸ்டின்ஸை மேபி ப்ரெசென்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துல என்ன தோணுதோ அந்த கொஸ்டின் எல்லாமே நாட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக தருவேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியும், கிளியராக புரியும் நான் என்ன சொல்ல வரேன். ஸோ இதுதான் பிளான். நானும் தருவேன், அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம். ஸோ உங்களை பண்ண சொன்னது குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லியை மட்டும்தான் உங்களை நான் பார்க்க சொன்னேன். நீங்கள் யோசிக்கலாம், சார் நீங்கள் என்ன சார் நீங்களே அதை எடுத்து கொடுத்துடலாமே சார், நாட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அந்த லிஸ்ட்டை குவார்ட்டர்லிக்கும் நீங்களே கொடுத்துடலாம், ஹாஃப் இயர்லிக்கும் நீங்களே கொடுத்துடலாம், ஸ்டூடெண்ட்ஸ் எங்களையா சார் நீங்கள் கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இதில் ஒரு கஷ்டமும் இல்லை. ஃபோனோட டேட்டாவை நீங்கள் எதுக்கோ யூஸ் பண்ணுறீங்க, கொஞ்சம் புண்ணியமாக யூஸ் பண்ணுங்கள். கொஸ்டின் பேப்பரு நெட்டில் இல்லாமலாம் இல்லை, இருக்குது. நீங்கள் தேடுறது தான் இல்லை, தேடுறதுக்கு சோம்பேறித்தனம். ஸோ தயவுசெய்து தேடி கண்டுபிடிங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பராக இருந்தாலும் பரவாயில்ல, குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, எந்த டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பராக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு குரூப்பாக சேர்ந்து நீங்கள் இதை பண்ணிங்கன்னா வேலை ஈஸி. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே நீ இந்த வருஷம் பாடுறா, இப்போ 2022 நீ பாடுறா, நான் 23 நான் பார்க்குறேன், அந்த மாதிரி நீங்கள் பிரித்து பண்ணி கடைசியில் நீங்கள் உங்களுக்குள்ளே ஷேர் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் யோசிக்கிறது இல்லை, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் இதை உங்கள் டீச்சர்ஸ்ட்டு கூட நீங்கள் ஹெல்ப் கேட்கலாம். மிஸ் ஏதாவது இருந்தால் சார் ஏதாவது இருந்தால் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். கொஸ்டின் பேப்பர் போன வருஷம் வந்து அவங்க கொடுப்பாங்க, இருந்ததுன்னா கொடுப்பாங்க, இல்லைனா நெட்டில் கூட டவுன்லோட் பண்ணி அவங்களே சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி உங்களுக்கு கிடைக்கிற கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் பண்ண வேண்டியது இதுதான். நம்ம கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு நாட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்கான லிஸ்ட்டை ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு எதெல்லாம் புதுசாக பார்க்குறீங்களோ அதெல்லாம் அதில் தூக்கி போட்டுருங்க. நாட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்கான லிஸ்ட்டு ரெடி ஆகிடும். குவார்ட்டர்லிக்கு ரெடி ஆகிடும், ஹாஃப் இயர்லிக்கு ரெடி ஆகிடும். அது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சுக்கோங்க. அதுதான் நமக்கு பப்ளிக் எக்ஸாமோட நாட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். புரிஞ்சுதா? நானும் என் சைட்லேருந்து போடுவேன். என் சைட்லேருந்து நானும் நாட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமுக்கு நான் கொடுப்பேன். ப்ளஸ் அதை தாண்டி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்ன, அதாவது எப்படி சொல்கிறது, ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ்லாம் பப்ளிக் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நான் போடுறேன். ஓகே, ஃபைன். ஸோ அப்போது இதுதான் நான் உங்களை பண்ண சொல்லிட்டேன்ல. இந்த குரூப்பாக உட்காந்து நீங்கள் குரூப்பாக பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் தனித்தனியாக கொஸ்டின் நீங்கள் ரெடி பண்ணாலும் சரி, தனித்தனியாக ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாலும் ரொம்ப, ஏன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் தனித்தனியாக ரெடி பண்ணி நீங்கள் ஒரு ஆளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் மொத்தமாக ஒரு 10 பேர் 15 பேர் அந்த மாதிரி சேர்ந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடுத்த கொஸ்டின்ஸ் அவங்களுக்கு கொடுங்க, அவங்க எடுத்ததை நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ், இதை நான் பண்ண சொன்னதுக்கு முக்கியமான காரணம் பப்ளிக் எக்ஸாமுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத தாண்டி உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஓகேவா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸுன்ற அந்த வேர்டுக்குள்ளே அது எல்லாமே வந்துடும். நான் உங்களுக்கு நாட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை கொடுத்தா கூட அது அந்த அனுபவம் உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் கொஸ்டின் பேப்பரை பார்த்து நீங்கள் லிஸ்ட் எடுக்கும்போது உங்களுக்கே தெரியும், இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பரில் இப்படி கேட்டிருக்காங்க, அப்போது இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பரில் இப்படி கேட்டிருக்காங்க, அப்போ அடுத்த வருஷம் கொஸ்டின் பேப்பரில் அப்படின்ற அந்த திங்கிங் உங்களுக்கு வந்துடும். எனக்கு அதுதான் வேணும், அந்த மாதிரி தான் நீங்கள் யோசிக்கணுன்றது என்னோடய விருப்பம். அதனால தான் நான் உங்களை பண்ண சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து அதை கஷ்டமாக நினைக்காம இஷ்டப்பட்டு பண்ணுங்கள். ஸோ இதனோட ஹம்பிள் ரிக்வஸ்ட், ப்ளீஸ் பண்ணிவிடுங்க. நானும் என் சைடில் இருந்து கண்டிப்பாக நாட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னோட சைட்லேருந்து வரும். 5 மார்க் மட்டும் தான் அந்த வெரி 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 இம்பார்ட்டன்ட் நாட் இம்பார்ட்டன்ட் இப்படி இருக்கா சார், 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்லாம் கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்களா? இல்லை, அப்படி இருக்குது. 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸுமே நீங்கள் அதே மாதிரியே ஃபாலோ பண்ணுங்கள், பெஸ்ட்டு. சார் அப்போ அந்த குவார்ட்டர்லி எக்ஸாமோட வீடியோவில் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டால், ஆமாம், நான் கொஸ்டின் ரீட் பண்ணும்போதே, ஷார்ட் ஆன்சர்ஸில் கொஸ்டின் ரீட் பண்ணும்போதே வெரி 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 இம்பார்ட்டன்ட், முக்கியம், ஓகே கண்டிப்பாக படிச்சுக்கோங்க, அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பேன். அது எல்லாமே வெரி 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 இம்பார்ட்டன்ட் கேட்டகரியில் வந்துடும். சாப்டர் 1 to 6 குவார்ட்டர்லி எக்ஸாமோட அந்த வீடியோவில் நம்ம இப்போ அது மாதிரி தான் கொண்டு போகிறோம். ஓகேவா? ஸோ 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸுக்கும் இதே மாதிரி இருக்குது. வெரி 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 இம்பார்ட்டன்ட் இருக்குது, நாட் இம்பார்ட்டன்ட் இருக்குது. இந்த வெரி 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 இம்பார்ட்டன்ட் நானே கொடுத்துட்றேன், நாட் இம்பார்ட்டன்ட் மட்டும் நீங்கள் ரெடி பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் ஏதாவது டவுட் இருக்கா? நம்ம இப்படியே போகலாம், இது கரெக்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம 7th சாப்டர்லேருந்து போகலாம். ஸோ நம்மளோட வழக்கப்படி என்ன பண்ணுவீங்க, நீங்கள் செகண்ட் வால்யூம் புக் எடுத்துக்கோங்க. நான் சொல்கிறேன், கொஸ்டின் நம்பரையும் சொல்கிறேன், கொஸ்டினோட கீவேர்டையும் சொல்கிறேன். கரெக்டாக டிக் பண்ணிவிடுங்க. டிக் பண்ணிகிட்டே வாங்க. ஓகே, அந்த ஷார்ட் ஆன்சர்லாம் இப்போ ஃபஸ்ட் நம்ம ஷார்ட் ஆன்சர், அப்புறம் டீட்டெயில் லாங் ஆன்சர் பார்ப்போம். அப்போது சொல்லும்போது எதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்கிறோன்னா அதெல்லாமே வெரி 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 இம்பார்ட்டன்ட், VVVI. ஓகே, பேலன்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட். கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஸ்டூடெண்ட்ஸ், பார்க்கலாமா? 7th சாப்டர் எடுத்துக்கோங்க. ஓகே, ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின் நம்பர் 5 வேவ் ஃப்ரண்ட். கொஸ்டின் நம்பர் 7 ஹைகன்ஸ் பிரின்சிபல், ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 8 இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் லைட். கொஸ்டின் நம்பர் 10 ரிலேஷன் பிட்வீன் ஃபேஸ் டிஃபரன்ஸ் அண்ட் பாத் டிஃபரன்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
Question number 11, coherent sources. Question number 16, interaction. Question number 17, ரொம்ப important. Question number 17, difference between Fresnel and Fraunhofer diffraction. Question number 19, ரொம்ப important, Fresnel's distance. Question number 20, ரொம்ப important, difference between interference and diffraction. Okay. Question number 23, Rayleigh's criterion. ரொம்ப important. Question number 24, difference between resolution and magnification. ரொம்ப important. Question number 26, difference between polarized and unpolarized light. ரொம்ப important தான். Question number 30, Morley's law. அதுவும் ரொம்ப important. Question number 31, uses of polarites. ரொம்ப important. Question number 32, Brewster's law. ரொம்ப important. Question number 34, pile of plates. ரொம்ப important. Question number 35, double refraction. Question number 37, Nicol prism. ரொம்ப important Nicol prismலாம். ஓகே. அப்புறம் question number 40, why is oil immersed? கீவேர்ட் மட்டும் சொல்கிறேன், கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. Question number 41, advantage and disadvantages of reflecting telescope. 44, uses of spectrometer. 45, myopia. 46, hypermetropia. 47, astigmatism. 48, presbyopia. ஓகே. ஸோ இதெல்லாமே 7th சாப்டரில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த வெரி இம்பார்ட்டன்ட் இந்த 2 கொஸ்டின்ஸில் இருந்தும் கன்ஃபார்ம் வந்துடும் ஸ்டூடெண்ட்ஸ். 2 மார்க் 3 மார்க்காக இருக்கட்டும், 5 மார்க்காக இருக்கட்டும். 5 மார்க் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸே வந்துடும், எழுதுகிற மாதிரியே வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எப்படியும் 3 2 மார்க் 3 3 மார்க் இந்த வெரி இம்பார்ட்டன்ட் இந்த கேட்டகரியிலேருந்து வந்துடும். ஓகே. என்னோட நம்பிக்கை அப்படின்றத தாண்டி உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் வேணாலும் கையில் வச்சுக்கோங்க. ஓகே. அது பப்ளிக் கொஸ்டின் பேப்பராக வச்சு இருக்கட்டும், இல்லை ஹாஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பராக இருக்கட்டும், குவார்டர்லி கொஸ்டின் பேப்பராக இருக்கட்டும், எந்த கொஸ்டின் பேப்பர் எந்த டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் வேணாலும் நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. அந்த கொஸ்டினில் நம்மளோட வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ நம்ம கொடுத்துருக்க இந்த இம்பார்ட்டன்ட் லிஸ்ட்டில் இருந்து எத்தனை கொஸ்டின் வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். மினிமம் ஸ்டூடெண்ட்ஸ் 3லேருந்து 4 கொஸ்டின் எழுதுகிற மாதிரி தான் வரும். அதாவது ஆப்ஷன் ஆப்ஷன் பி இருந்தால் ஒன்று எழுதுவீங்க. ஸோ அது அப்படி சொல்கிறேன், எழுதுகிற மாதிரி 3லேருந்து 4 கொஸ்டின் எழுதுகிற மாதிரி வரும். 2 மார்க் 3 மார்க்கில் 3 வந்துடும். ஓகே. 2 to 3 கொஸ்டின்ஸ் கம்பல்சரி இதிலிருந்து வந்துடும். ஸோ என் மேலே நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் ஒரு கொஸ்டின் பேப்பரை எடுத்து எந்த கொஸ்டின் பேப்பர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே. குவார்டர்லி ஹாஃப் இயர்லி பப்ளிக் எந்த இயர் வேணாலும் எடுத்துக்கோங்க. எந்த இயர்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கொஸ்டின் பேப்பர்லாம் எடுக்காதீங்க. ஸோ இப்போது நம்ம இந்த சிலபஸில் இருக்க கொஸ்டின் பேப்பரை நீங்கள் ஃபுல் போர்ஷனுக்கான கொஸ்டின் பேப்பரை எடுத்து வச்சுட்டு கையில் வச்சுட்டு இப்போ நம்ம இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறமா நம்ம சொன்ன கொஸ்டின் ஓகே குவார்டர்லியில் ஹாஃப் இயர்லியில் சேர்த்து நம்ம சொன்ன கொஸ்டின் இருக்குல்ல, நீங்கள் அதை வச்சு பாருங்கள் எத்தனை வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே. அப்போ தெரியும். ஓகே. நம்ம கரெக்டாக தான் போயிட்டுருக்குமா இல்லையான்றது அப்போ தெரியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஷார்ட் ஆன்சர் முடிஞ்சது 7th சாப்டரில். அதாவது உங்கள் புக் பேக்கில் மொத்தம் 48 ஷார்ட் ஆன்சர் இருக்குது. நான் 48 கொடுக்கல, ஒரு 25 கொஸ்டின் கொடுத்துருக்கேன், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஓகே. அதாவது வெரி இம்பார்ட்டண்டாக நான் சொல்லிட்டேன். இதிலே வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டேன். பேலன்ஸ் இருக்க கொஸ்டின் எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ காமனாக நான் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன். ஓகே. ரைட். 5 மார்க் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஹைகன்ஸ் பிரின்சிபலோட அந்த ரிஃப்ளெக்ஷன் கரெக்டாக. செகண்ட், ரிஃப்ராக்ஷன் யூசிங் ஹைகன்ஸ் பிரின்சிபல். கொஸ்டின் நம்பர் 4, யங்ஸ் டபுள் ஸ்லிட். ஓகே. யங்ஸ் டபுள் ஸ்லிட் பாத் டிஃபரன்ஸ். கொஸ்டின் நம்பர் 4 ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 5, bandwidth, very important. Question number 7, diffraction at single slit, very important. ஸோ இப்போ இது 3மே வெரி இம்பார்ட்டண்ட். அந்த லிஸ்ட்டில் இதை வச்சுருங்க. ஸோ அப்போ பேலன்ஸ் நான் சொல்கிறேன்ல அந்த கொஸ்டின்லாம் இம்பார்ட்டன்ட், புரிஞ்சிக்க முடியும். இந்த ஒரு சாப்டர் உங்களுக்கு கரெக்டாக நான் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து அப்படி கரெக்டாக போயிடும். ஆல்ரெடி குவார்டர்லி எக்ஸாமில் நீங்கள் அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க, பிரச்சனை இருக்குது. ஓகே. ரிசால்விங் பவர் ஆஃப் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது கொஸ்டின் நம்பர் 11. அப்புறம் கொஸ்டின் நம்பர் 12, சிம்பிள் மைக்ரோஸ்கோப். கொஸ்டின் நம்பர் 13, காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். கொஸ்டின் நம்பர் 14, ரிசால்விங் பவர் ஆஃப் மைக்ரோஸ்கோப். அவ்வளோதான். ஸோ இப்போ இது 3 இம்பார்ட்டன்ட். இப்போ நான் சொன்னது வந்து 9 கொஸ்டின் சொல்லியிருக்கேன். அதில் இது 3மே வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ பேலன்ஸ் 6 இம்பார்ட்டன்ட். அவ்வளோதான். புரிஞ்சுக்க முடியுதா? பேலன்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட் எல்லாம் அது உங்கள் கையில் இருக்குது. கிளியராக ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் புக் பேக்கில் 17 கொஸ்டின் இருக்குது. நம்ம அதிலிருந்து 9 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். வெறும் 9 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணிடாமல் படிங்க. இந்த வெரி இம்பார்ட்டன்ட் தயவுசெய்து படிச்சிருங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க. அடுத்தது சாப்டர் 8, கொஞ்சம் ஸ்பீடாக எடுங்க. எடுத்தாச்சா? ஓகே. செகண்ட் கொஸ்டின், ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் எ மெட்டல், வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட். தேர்ட், ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், வெரி இம்பார்ட்டன்ட். சிக்ஸ்த்து,
threshold frequency, very 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 important. 6th, 7th, photocell. 8th, expression for de Broglie wavelength. Question number 10, why we don't see the wave properties of a baseball? Question number 10 very 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 important. Question number 11, a proton and electron have the same kinetic energy னு இருக்கும். Question number 11 ரொம்ப 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 important. அதாவது இது question number 11 வந்து ப்ராப்ளம், ஓகே, டெரிவேஷன் மாதிரி இருக்கும், கரெக்டாக பார்த்துக்கோங்க. டெரிவேஷன் மீன்ஸ் பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், அதை சொல்கிறேன். Question number 12, write the relationship of de Broglie wavelength lambda. Question number 12. Question number 13, an electron and an alpha particle, அது question number 13. Question number 14 வந்து define stopping potential. Question number 14 ரொம்ப 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 important, very 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 important. Question number 15, surface barrier, very 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 important. Question number 17, Bremsstrahlung, very 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 important. Question number 17. அப்போது உங்கள் புக் பேக்கில் 12 கொஸ்டின் இருந்தது. ஸோ நம்ம வந்து புக் பேக்கில் 17 கொஸ்டின் இருந்தது, நம்ம கொடுத்துருக்கிறது 12 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஸோ 8th சாப்டர் என்ன கேட்டிங்கன்னா ஃபுல்லாக படிக்கிறது பெட்டர். ஏன்னா இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஓகே, நான் ஆல்ரெடி 2 சாப்டர் ஃபுல்லாக படிக்க சொல்லியிருந்தேன். 5 மார்க் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வால்யூமில் செகண்ட் சாப்டர் 5 மார்க் 8 5 மார்க் தான் இருந்தது. ஸோ அதில் நான் 6 கொடுத்துருப்பேன். ஸோ பேலன்ஸ் 2 தான் இருக்கும். ஓகே, ஸோ அதை படிச்சிருக்க சொல்லியிருப்பேன். ப்ளஸ் 5th சாப்டர் ஃபுல்லாக படிக்க சொல்லியிருப்பேன். அதில் எந்த ஒரு ஆப்ஷனுமே கொடுத்துருக்க மாட்டேன். ஃபுல்லாக படிக்கிறது பெட்டர் அப்படின்னு தான் நான் சொல்லியிருப்பேன். குவார்டர்லி எக்ஸாமோட வீடியோவில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ அதை தாண்டி சொல்லக்கூடியது என்னென்னா 5th சாப்டர் ஃபுல்லாக படிக்கிறது பெட்டர். அந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக படிக்க சொல்லலைனாலுமே இந்த வீடியோவில் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, 5th சாப்டரை ஃபுல்லாக படிச்சிருங்க. 8th சாப்டரில் ஷார்ட் ஆன்சர் 17 கொஸ்டின் இருக்குது. 17மே இம்பார்ட்டன்ட் தான். 12 கொடுத்துட்டேன், 5 தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, 5 மார்க் பார்த்துடலாம். 5 மார்க்கில் புக் பேக்கில் 16 கொஸ்டின் இருக்குது. ஓகே, ஸோ அதில் 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் எலக்ட்ரான் எமிஷன். 5th கொஸ்டின் லாஸ் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். கொஸ்டின் நம்பர் 5 ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஓகே, கொஸ்டின் நம்பர் 8 ஐன்ஸ்டீன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன். கொஸ்டின் நம்பர் 8. கொஸ்டின் நம்பர் 10 ஃபோட்டோ எமிசிவ் செல். ஸோ இதுவும் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இந்த போர்டில் இருக்கிறது எல்லாமே வெரி 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 இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டேன். ஸோ இந்த கொஸ்டின் எல்லாம் அந்த லிஸ்ட்டில் சேர்த்துருங்க. ஓகே, அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 12 எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், வெரி 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 இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 13 டெவிசன் ஜெர்மர், வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஓகே, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அது பப்ளிக் எக்ஸாம்லேயே நேர்ந்து விட்ட கொஸ்டினாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த டெவிசன் ஜெர்மர் போர்டு எக்ஸாமுக்கு. ஓகே, ஹாஃப் இயர்லிக்கு எதிர்பார்க்கலாம், டெவிசன் ஜெர்மரை எதிர்பார்க்கலாம். ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷனையும் நம்ம எதிர்பார்க்கலாம், ஐன்ஸ்டீன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷனையும் எதிர்பார்க்கலாம். ஸோ இது ரெண்டும் கேட்கலன்னா எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் கேட்கலாம். மொத்தம் இந்த 5லேருந்து 1 வந்துடும், அவ்வளோதான், பார்க்கலாம். ஓகே, இந்த 8th சாப்டர் பொறுத்த வரைக்கும் லாஸ் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் இருக்குல்ல, அதையும் அடுத்து சொல்ல போகிற கொஸ்டின், அதாவது 14th கொஸ்டின் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஃபோட்டான்ஸ், அது ரெண்டுமே சேர்த்து கேட்கலாம். ஓகேவா, பார்த்துக்கோங்க அது கொஞ்சம். அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 15 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஃபோட்டோ செல். கொஸ்டின் நம்பர் 15. இதையும் 10th கொஸ்டின் ஃபோட்டோ எமிசிவ் செல்லையும் கூட மேபி சேர்த்து கேட்கலாம், பார்க்கலாம். அப்புறம் கொஸ்டின் நம்பர் 16 பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாமே 9மே நான் கொடுத்துருக்கேன். 16ல் 9 கொடுத்துருக்கேன் இம்பார்ட்டன்ட் லிஸ்ட்டில். ஸோ அதில் வெரி 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 இம்பார்ட்டன்ட், இது பேலன்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த 5 மார்க்கில் 11th கொஸ்டின் ஒன்று இருக்குது. அது வந்து 3 மார்க்கில் de Broglie வேவ் லென்த்து ஆஃப் எலக்ட்ரான் சொல்லிட்டு இருக்குல்ல, அது 3 மார்க்கில் ஒரு சில டைம் வந்து ஹாஃப் இயர்லியில் கேட்டிருக்காங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தென் 9th சாப்டர் போயிடலாம். ஸோ 9th சாப்டரில் எடுத்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 1 கேத்தோட் ரேஸ். கொஸ்டின் நம்பர் 2 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேத்தோட் ரேஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 4 பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் போர் ஆட்டம் மாடல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 4th கொஸ்டினும். கொஸ்டின் நம்பர் 5 அயனைசேஷன் எனர்ஜி அண்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியல். கொஸ்டின் நம்பர் 8 டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச். கொஸ்டின் நம்பர் 8 வெரி 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 இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 9 இம்பாக்ட் பாராமீட்டர், வெரி 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 இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 11, கொஸ்டின் நம்பர் 12, கொஸ்டின் நம்பர் 13 ஐசோடோப், ஐசோட்டோன், ஐசோபார். இதெல்லாம் ஷார்ட் ஆன்சர்ஸ்ப்பா. ஓகே, அதை சொல்ல மறந்துட்டேன். இதெல்லாம் ஷார்ட் ஆன்சர்ஸ் இப்போ சொல்கிறதெல்லாம். கொஸ்டின் நம்பர் 14 atomic mass unit, very 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 important. Question number 16 mass defect, very 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 important. Question number 17 binding energy, very very important. Question number 18 calculate energy of atomic mass unit. Question number 20 radioactivity. Question number 21 alpha beta gamma decay with அதோட process examples. இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, ஏன்னா இந்த கொஸ்டின் 5 மார்க்லையும் இருக்குது, வெரி 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 இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 21 3 மார்க்கில் கூட கேட்கலாம், ஏதாவது ஒரு டிகே பற்றி கேட்கலாம், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 22 இன் ஆல்ஃபா டிகே அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ்னு சொல்லிட்டு இருக்கோம். கொஸ்டின் நம்பர் 23 மீன் லைஃப், வெரி 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 இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 24 ஹாஃப் லைஃப், வெரி 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 இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 26 கியூரி, வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ ஓவராலாக உங்கள் புக்கில் 27 கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது புக் பேக்கில். ஸோ நம்ம கொடுத்துருக்கிறது 19 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம், வெரி 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 இம்பார்ட்டன்ட் ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் ரெண்டுத்தையும் சேர்த்து 19 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். அடுத்து 5 மார்க் போயிடலாம்.
5 மார்க் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் புக் பேக்கில் 17 கொஸ்டின் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஜே தாம்சன், வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட் கொஸ்டின் மில்லிகன்ஸ் ஆயில் ட்ராப் எக்ஸ்பெரிமெண்ட், வெரி இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 3 எனர்ஜி எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரான், கொஸ்டின் நம்பர் 3. Question number 4 spectral series of hydrogen atom, very important. Question number 10 law of radioactivity. Question number 12 idea of carbon dating. Question number 15 nuclear reactor, ரொம்ப important, very important இந்த நாளும் lesson 9ல. ஸோ இப்போ இது நாளும் very important, பேலன்ஸ் எல்லாம் important, not important நீங்கள் ரைட். நெக்ஸ்ட்டு 10th. ஸோ 10th சாப்டரில், அதாவது 9th புக் பேக்கில் 17 கொஸ்டின் இருக்குது. நான் வெறும் 7 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். வெரி இம்பார்ட்டன்ட் சேர்த்து 7 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நான் கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எதையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டேன். ஓகே, படித்து தான் ஆகணும். ஓகேவா? 10th உங்களோட புக் பேக்கில் ஷார்ட் ஆன்சர்ஸ் 28 கொஸ்டின் இருக்கும். ஸோ அதில் 1லேருந்து 6 வரைக்கும் ஃபுல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கோங்க. அது எல்லாமே இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதே மாதிரி 8th கொஸ்டின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அவலாங்கி பிரேக் டவுன் அண்ட் ஜெனர் பிரேக் டவுன், 8th கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 9 பார்கவுசன் கண்டிஷன், வெரி இம்பார்ட்டன்ட். பார்கவுசன் கண்டிஷன்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 11 லாஜிக் கேட்ஸ். கொஸ்டின் நம்பர் 14 பயாசிங். கொஸ்டின் நம்பர் 16 ஒய் நார் அண்ட் நாண்ட் யூனிவர்சல் கேட்ஸ். கொஸ்டின் நம்பர் 6 வெரி இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 16. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 17 பேரியர் பொட்டன்ஷியல், வெரி இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 21 ஐசி. கொஸ்டின் நம்பர் 24 ஸ்கிப் டிஸ்டன்ஸ், very important. Question number 25 radar application. Question number 28 radar stands for, radar ரெண்டுமே very important. ஸோ இப்போ நான் கொடுத்துருக்கக்கூடிய வெரி இம்பார்ட்டன்ட் ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 16 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். உங்கள் புக் பேக்கில் 28 கொஸ்டின் இருக்குது. 28க்கு நான் 16 தான் கொடுத்துருக்கேன் 10th சாப்டரில். தென் 5 மார்க் பார்த்தீங்கன்னா உங்கள் புக் பேக்கில் 18 கொஸ்டின் இருக்கும். அதில் கொஸ்டின் நம்பர் 3 half wave rectifier. கொஸ்டின் நம்பர் 4 full wave rectifier. Question number 5 LED. Question number 7 solar cell. ஓகே, அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 9 டிரான்சிஸ்டர் ஆஸ் ஸ்விட்ச் இருக்குது. கொஸ்டின் நம்பர் 9 டிரான்சிஸ்டர் ஆஸ் ஸ்விட்ச், வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அதாவது இந்த போர்டில் இருக்கிறதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டேன். ஸோ இப்போ டிரான்சிஸ்டர் ஆஸ் ஸ்விட்ச் வெரி இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 10 டிரான்சிஸ்டர் ஆஸ் ஆம்பிளிஃபயர். கொஸ்டின் நம்பர் 10 வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 13 வெரி இம்பார்ட்டன்ட், ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன். கொஸ்டின் நம்பர் 14 பேசிக் எலமெண்ட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் சிஸ்டம், வெரி இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 17 அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப், அப்படி இல்லைனா லிமிடேஷன் கூட சொல்லலாம், லிமிடேஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன். கொஸ்டின் நம்பர் 17 இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அதே மாதிரி இந்த 17th கொஸ்டின் மேபி 3 மார்க்லையும் அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அந்த 5 மார்க்லேயே ஒரு 3 மார்க் ஒழிஞ்சிட்டு இருக்கு. ஓகேவா? என்னென்னா லாஜிக் கேட்ஸ் இருக்குல்ல, நாண்டு, நாரு, ஆறு, எக்ஸாரு, அந்த கேட்ஸோட பூலியன் எக்ஸ்பிரஷன், அதாவது பூலியன் எக்ஸ்பிரஷன் கொஸ்டின் நம்பர் 11 செக் பண்ணி பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 11ல் இருக்கும். ஸோ மறக்காமல் அதை பார்த்து வச்சுக்கோங்க. அதுவுமே டயக்ராம் கொடுத்து கேட்கலாம், இல்லை நீங்கள் அந்த டேபிள் கேட்கலாம். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. கிளியர்? ஸோ இன்னும் ஒரு கொஸ்டின் விட்டுட்டேன் ஸ்டூடெண்ட்ஸ். கொஸ்டின் நம்பர் 12 டி மார்கன்ஸ் தியரம். அது வந்து பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் லிஸ்ட்டில் வரும். ஆக்சுவலாக அந்த 17வது கொஸ்டினை எடுத்துகிட்டு டி மார்கன்ஸ் தியரமும் உள்ளே வைங்க. 17வது கொஸ்டின் நான் வந்து ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் எழுதிட்டேன். இட்ஸ் ஓகே, ஃபைன், நான் சொல்லிட்டேன். கொஸ்டின் நம்பர் 12 டி மார்கன்ஸ் தியரம், 2 தியரம் இருக்குது. ப்ராக்டிக்கலுக்கும் அது யூஸ் ஆகும். ஸோ 5 மார்க்கில் கேட்குறத தாண்டி 3 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க டி மார்கன்ஸ் தியரம். அதனாலே நீங்கள் என்ன பண்ணுங்கள், சரி ஓகே இருக்கிறது எப்படி பார்த்தாலும் 2 தானே படிக்க போகிறீங்க, வெரி இம்பார்ட்டனே படிக்க போகிறீங்க. பட் டி மார்கன்ஸ் ஆல்சோ நீங்கள் இது சேர்த்து கூட எழுதிக்கோங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. 12 ஒரு கொஸ்டின் தானே, 12வது இது கூட சேர்த்துக்கோங்க, டி மார்கன்ஸ் தியரமே. அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் இது எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. 11th சாப்டர் பொறுத்த வரைக்கும் ஷார்ட் ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் படிச்சிருங்க. 7 ஷார்ட் ஆன்சர் தான் இருக்குது. ஏன் சார் எல்லாத்தையும் படிக்கணும் அப்படின்னா, குறிப்பாக ஹாஃப் இயர்லி எக்ஸாமில் அந்த 11th சாப்டர்லேருந்து ஒரு ஷார்ட் ஆன்சர் வந்துடுது, 5th இருந்து ஒன்று வந்துடுது. ஸோ நிறைய தடவை வந்த மாதிரி பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம். ஸோ பரவாயில்ல, 7 ஷார்ட் ஆன்சரையும் படித்து வச்சுருங்க. லாங் ஆன்சர் 5 இருக்குது, 2, 3, 4 இம்பார்ட்டன்ட். ஓகே, 5மே படிக்கிறது பெட்டர் தான். பட் ஆனால் அந்த லெசன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கும். நான் வந்து முன்னாடிலாம் போட்ட வீடியோஸ்லாம் சொல்லியிருப்பேன் 11th ஸ்கிப் பண்ணிவிடுங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, 11th ஸ்கிப் பண்ண வேணாம். அதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 2, 3, 4 வந்து படிக்க வேணாம். சும்மா அந்த
ஸ்டோரி மாதிரி அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க. சும்மா ரீட் பண்ணால் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகல அந்த கான்செப்ட். அது எல்லாத்தையும் கான்செப்ட் மாதிரி இருக்காது, ஒரு கதை மாதிரி இருக்கும், ஃபேக்டாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ படிங்க. ஸோ நானோ மெட்டீரியல்ஸ் அப்புறம் அந்த ரோபோட்டிக்ஸ் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அந்த சாப்டர். ஸோ அதில் 2, 3, 4 டீட்டெயில். ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தாச்சு. 10th சாப்டரில் இந்த ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர், ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர், ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன், இது ஃப்ரீக்வன்சி, இதெல்லாம் கேட்கல, டிரான்சிஸ்டர் கேட்கல, டிமார் எதுவுமே கேட்கலன்னா, அதாவது உங்கள் பேப்பர் அந்த 10th சாப்டரில் இருந்து, ஏன்னா 10th சாப்டரில் பார்த்தீங்கன்னா 18 கொஸ்டின் இருக்குல்ல, அப்போது இதெல்லாம் கேட்கலன்னா ஒரு 2 தடவை ஹாஃப் இயர்லி எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பரில் மட்டும் கொஸ்டின் நம்பர் ஃபஸ்ட்டு கொஸ்டின் இருக்குல்ல, என் டைப் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர், அது கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அதையும் சொல்லிட்டேன். பார்த்து கான்செப்ட் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, கான்செப்டை கரெக்டாக பார்த்து இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினை ஒரு கண்ணு வச்சுக்கோங்களேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா 18ல் 10 கொடுத்துருக்கேன், 5 மார்க்கு. ஓகே, இம்பார்ட்டன்ட், அதாவது வெரி 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 இம்பார்ட்டன்ட் சேர்த்து 10 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. தென் ப்ராப்ளம்ஸும் சொல்லணும்ல, ஸோ அதையும் நான் ஸ்பீடாக சொல்லிடுறேன், கொஞ்சம் வேகமாக. எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் வேறு இருக்குது. என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கான நான் 6th சாப்டர்லேருந்தே சொல்லிடுறேன், 7th 6th சொல்லிடுறேன். 6th எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 6.5, 6.6, 6.7, 6.19, 6.21, 6.22, 6.11, எக்ஸசைஸில் 1, 10, 8, 2. ஓகே, இதில் வெரி 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 இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா 6.5, 6.6, 6.19, 6.21, 6.22, எக்ஸசைஸில் 10, 2 வெரி 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 இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ். கிளியரா? ஸோ அதே மாதிரி 7th சாப்டரோட ப்ராப்ளம்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 7.2 வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 7.3 வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 7.4, 7.5 வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 7.10, 7.11, 7.14, 7.17, 7.18, 7.17, 7.18 வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 7.20, 7.22, எக்ஸசைஸில் 1, 5 1 ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். லெசன் 8 எக்ஸாம்பிள் 8.2 வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 8.3 வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 8.4, 8.7 வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 8.6 வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 8.8 வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 8.9 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸில் 5, 7, 8, 12, 13, 1, 3, 6. ஸோ 8th சாப்டர் வந்து ப்ராப்ளம் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது இப்போ இல்லைன்னா கூட போர்டு எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம், பப்ளிக் எக்ஸாமில் கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ்லேருந்து ஏதாவது எதிர்பார்க்கலாம் எக்ஸசைஸில். ஓகே, 5, 7, 8, 12, 13, 1, 3, 6 இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. லெசன் 9ல் எக்ஸாம்பிள் 9.1, 9.2, 9.7, 9.9, 9.10, 9.12, 9.15 இது எல்லாமே வெரி 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 இம்பார்ட்டன்ட், வெரி 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 இம்பார்ட்டன்ட். 9th சாப்டர் வந்து இப்போது ஹாஃப் இயர்லியில் கம்பல்சரி கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, கம்பல்சரி கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அதனால் கொஞ்சம் சிரமம் பார்க்காம பார்த்துருங்க. எக்ஸசைஸில் 8, 6, 4, 10. ஸோ 6, 4, 10 இம்பார்ட்டன்ட், வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி லெசன் 10ல் 10.1, 10.2 வெரி 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 இம்பார்ட்டன்ட், 10.3 வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 10.4 very very important, 10.5 very very important, 10.6 very very important, 10.9, 10.10, 10.11 very 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 important. அப்புறம் எக்ஸசைஸில் 3, 7, 8, 10, 3, 8 very very important, 10 very very important. ஓகே, அதே மாதிரி எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் சொன்னல ப்ராப்ளம்லேயும் அது தரேன். அந்த குவார்டர்லி எக்ஸாமுக்கான அந்த வீடியோவில் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருப்பேன். ஸோ ஹாஃப் இயர்லிக்குன்னு சொல்லி வரும்போது இன்னுமே ஒரு சில ப்ராப்ளம்ஸ் பார்த்துக்கிறது பெட்டர். அதுவும் பார்த்தீங்கன்னா 2nd சாப்டரில் இருந்து 2 மார்க் கேட்கலாம் ஹாஃப் இயர்லியில். ஓகே, சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சாப்டரில் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 1.4, 1.12, 1.13, 1.21, 1.21ல் ஏ. ஸோ இதெல்லாமே பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸு. அடுத்து எக்ஸாம்பிளில் 11 பார்த்துக்கோங்க, 14 பார்த்துக்கோங்க. ஸோ 11ல் ஏவும் ஈவும் பார்த்துக்கோங்க, ஆப்ஷன் ஏவும் ஆப்ஷன் ஈயும் பார்த்துக்கோங்க. 14ல் ஆப்ஷன் ஏ பார்த்துக்கோங்க ஃபஸ்ட் சாப்டரில் எக்ஸசைஸில். ரைட்டா? அடுத்து லெசன் 2 எக்ஸாம்பிள் 2.2, 2.6, 2.8, 2.9, 2.13, 2.16, 2.18, 2.26, 2.27 எல்லாமே பார்த்துக்கோங்க. அதில் ஒரு சிலது தான் சொல்லியிருப்பேன். ஸோ அதையும் சேர்த்து மொத்தமாக பார்த்துருங்க. ஃபஸ்ட் வால்யூம் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ப்ராப்ளம்ஸுக்கு. சரியா? ரைட்டு. லெசன் எக்ஸசைஸில் 10, 8 எக்ஸசைஸில் 10, 8 லெசன் 3ல் வந்து 2 கொஸ்டின் தான். எக்ஸாம்பிள் 3.8ஐயும் 3.10ஐயும் அது கூட சேர்த்துக்கோங்க. அடுத்து எக்ஸசைஸில் 6, 4 பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து லெசன் 4ல் ஒரு 3 கொஸ்டின் தான். இந்த 3ஐயும் அதில் சேர்த்துக்கோங்க. 4.12, 4.18, 4.27 எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு கொஸ்டின். லெசன் 5ல் எக்ஸாம்பிள் 4 ப்ராப்ளம் தான் இருக்குது. கேட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப லக்கு. லெசன் 5ல் நான் தான் ஃபுல்லாக படிக்க சொல்லிட்டேன். அதே மாதிரி புக் பேக் எக்ஸசைஸ்லேயுமே 5 கொஸ்டின் தான் இருக்குது. அதுலேயும் இம்பார்ட்டன்ட் வேணும்னா 5.1, 5.4 ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி எக்ஸசைஸில் 1 to 4 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம்
ப்ராப்ளமில் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸையும் சேர்த்து பார்த்துக்கோங்க. குவார்டர்லி எக்ஸாமோட வீடியோ பார்த்துட்டு இப்போ வந்திருப்பீங்கல்ல, ஸோ நீங்கள் இந்த எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸையும் சேர்த்து பார்த்துக்கோங்க. அது மட்டும் கிடையாது, இன்னுமே 2 மார்க் 5 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்லையுமே எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் இந்த எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ்லாம் சொல்கிறேன்ல, இது எல்லாத்தையும் நீங்கள் நாட் இம்பார்ட்டன்ட் லிஸ்ட்டில் போட்டு வச்சாலும் சரி, வேண்டாம் நாட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் லிஸ்ட்டில் போட வேண்டாம், இம்பார்ட்டன்ட் கொஸ்டினோட லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டினோட லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, நான் அப்படியே சொல்கிறேன், கொஸ்டின்ஸை லெசன் வைஸாக சொல்லும்போது இதை எதில் போடுங்க அப்படின்றத நான் அப்படியே வரிசையாக சொல்கிறேன். ஏன்னா கொஞ்சம் கலந்துருக்கு, சொல்கிறேன். லெசன் 1ல் லாங் ஆன்சரில் கொஸ்டின் நம்பர் 20, அதாவது 20 என்னது, கெப்பாசிட்டர் சீரிஸ் அண்ட் பேரல். இந்த கொஸ்டினை இம்பார்ட்டன்ட்டில் போட்டுருங்க. கொஸ்டின் நம்பர் 19, எஃபெக்ட் ஆஃப் டைஎலக்ட்ரிக்ஸ் இன் பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர். இதை தூக்கி நாட் இம்பார்ட்டன்ட்டில் போட்டு வைங்க. ஓகே, லெசன் 1ல் இது ரெண்டுத்தையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியம், படிக்காமல் விட்றாதீங்க. நாட் இம்பார்ட்டன்ட்டையும் படிக்கணும், படிக்காமல் விட்டுற போகிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், இப்போ சொல்கிற எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சிருங்க, பெட்ரு. ஏன்னா நான் இது தூக்கி நாட் இம்பார்ட்டன்ட் ஒரு சில கொஸ்டின் கொடுக்குறனால நீங்கள் அதை விட்டுட்டு போயிட போகிறீங்க. நான் இம்பார்ட்டன்ட்ல இது எல்லாத்தையும் கொடுத்துட்றேன். கரெக்டாக இருக்கும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கரெக்டாக இருக்கும். நாட் இம்பார்ட்டன்ட்லாம் நீங்கள் தான். நீங்கள் 20 19 நீங்களே நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் லிஸ்ட்லேயே போட்டுக்கோங்க. பெஸ்ட் அது போங்க. கொஸ்டின் நம்பர் லெசன் 2ல் ஷார்ட் ஆன்சரில் கொஸ்டின் நம்பர் 8, கொஸ்டின் நம்பர் 8 கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி லாங் ஆன்சரில் 8 கொஸ்டினில் 6 அதிலே கொடுத்துட்டேன். பேலன்ஸ் 2 தான் இருக்குது. என்ன பண்ணலாம்? ஒரு வேளை அந்த 2த்தையும் நீங்கள் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா செகண்ட் சாப்டர்லேருந்து கொஸ்டின் எப்படி இம்பார்ட்டன்ட்லேருந்து வந்தாலும் சரி, இல்லை அந்த 2 கொஸ்டினில் என்ன ஒன்று வந்தாலும் சரி, நீங்கள் எழுதிடலாம்ல. ஒரு 5 மார்க் ஆனால் வரும், வராமல் இருக்காது, கண்டிப்பாக வரும். ஸோ அதனால் செகண்ட் சாப்டரில் 5 மார்க்கில் எல்லாத்தையுமே படிக்கிறது பெட்ரு. சரி, ஓகே, சொல்ல வேண்டியது என்னோட இதில் நான் சொல்லிட்டேன். நீங்கள் தான் பார்க்கணும், நீங்கள் தான் படிக்கணும். அதே மாதிரி லெசன் 3ல் பேஜ் நம்பர் 153ல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் இருக்குப்பா. அது புக் பேக்கில் இருக்கா இல்லையா அப்படின்றது தெரியல. நான் பேஜ் நம்பர் போட்டு எழுதி வச்சிருக்கேன். ஸோ அது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஸ்டின். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஸ்டின் எல்லாத்தையுமே பார்த்துங்க. நம்ம பார்த்து வச்சுக்கோங்க. 7th சாப்டரில் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஸ்டின் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அதில் இதையும் ஒன்று சேர்த்துக்கோங்க. ஏன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஸ்டினில் இருந்து ஒரு கொஸ்டின் எப்படியுமே ப்ரெசென்ட் ஆகிடும் ஹாஃப் இயர்லிக்கு. ஸோ அதையும் ப்ரெசென்ட் ஆகிடும். அதனால் அதை நீங்கள் பார்த்து வச்சுக்கிறது பெஸ்ட்டு. அதே மாதிரி ஷார்ட் ஆன்சரில் ஒரு 3 கொஸ்டின் தான். 5th 7th 12th. 5th வந்து சசப்டிபிலிட்டி, 7th பெர்மியபிலிட்டி, 12th ரெசனன்ஸ் கண்டிஷன் ஆஃப் சைக்ளோட்ரான். 12 கொஸ்டின் நம்பர் 12 கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி லாங் ஆன்சரில் ஒரே ஒரு கொஸ்டின் நம்பர் 16, ஃபோர்ஸ் ஆன் கரண்ட் கேரிங் கண்டக்டர். ரைட். அடுத்து சாப்டர் 4ல் ஷார்ட் ஆன்சரில் 2 கொஸ்டின் நம்பர் 17 ஃபேசர்ஸ், கொஸ்டின் நம்பர் 18 எலக்ட்ரிக் ரெசோனன்ஸ். புரியுதா? அதே மாதிரி லாங் ஆன்சரில் 16th கொஸ்டின் எனர்ஜி லாசஸ் இன் டிரான்ஸ்ஃபார்மர். 3 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க இந்த கொஸ்டின். எனர்ஜி லாசஸ் இருக்குல்ல, டிரான்ஸ்ஃபார்மரோட எனர்ஜி லாசஸ் 3 மார்க்கில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். அதனால் பார்த்துருங்க. அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 8 வந்து எனர்ஜி ஸ்டோர்ட் இன் இண்டக்டர். முக்கியமான கொஸ்டின் இது எப்படி விட்டான்னு எனக்கே தெரில அந்த இதில். அதே மாதிரி லெசன் 5 ஃபுல் போர்ஷன் அதை சொல்லியாச்சு, இல்லை ஒன்றும் இல்லை சொல்கிறதுக்கு. ஃபுல் போர்ஷன் லெசன் 6 2 மார்க் 3 மார்க்கில் கொஸ்டின் நம்பர் 22, அதாவது ஷார்ட் ஆன்சரில் கொஸ்டின் நம்பர் 22 பவர் ஆஃப் லென்ஸு, கொஸ்டின் நம்பர் 9 அப்பேரண்ட் டெப்த் முக்கியமான கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 8 ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஓகே, ஸோ எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸும் கொடுத்துட்டேன். இப்போ இதெல்லாம் நீங்கள் எந்த லிஸ்ட்டில் போடணும் அப்படின்னா சொன்னது தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற அந்த லிஸ்ட்டில் போட்டுருக்கோங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட் என் சைடில் இருந்து மொத்த போர்ஷனுக்கும் கொடுத்து முடிச்சிட்டேன். இந்த நாட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாம் உங்கள் கையில் கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் அதை தான் நீங்கள் ரெடி பண்ணணும். குவார்டர்லியோட நாட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினோட அந்த கொஸ்டின்ஸோட லிஸ்ட்டை ரெடி பண்ணிடுங்க. ஹாஃப் இயர்லியோட நாட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸோட லிஸ்ட்டை ரெடி பண்ணிடுங்க. அது ரெண்டுமே நமக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் என் சைடில் இருந்து இந்த லிஸ்ட்டை என் சைட்லேருந்து நான் உங்களுக்கு தரேன். ஓகே, அது அந்த டைமில் வந்து கொடுத்துட்றேன். ஸோ அப்போது நம்ம புக்கில் முடிய போகுது. ஓகே, பதட்டப்படாதீங்க, முடிய போகுது. நம்ம புக்கில் ஓவரால் 2 மார்க் 3 மார்க் வால்யூம் 1 + வால்யூம் 2 பார்த்தீங்கன்னா 250 கொஸ்டின்ஸ் இருக்குது, 250 கொஸ்டின். அதில் நம்ம கொடுத்தது வெரி 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 இம்பார்ட்டன்ட் ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா 165 கொஸ்டின்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். புரிஞ்சதா? ஆமாம், 165 கொஸ்டின்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி 5 மார்க் நம்ம புக் பேக்கில் வால்யூம் 1 + வால்யூம் 2 பார்த்தீங்கன்னா 163 கொஸ்டின் இருக்குது. அதில் நம்ம கொடுத்தது வால்யூம் 1 + வால்யூம் 2 நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் சொன்னதையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஓகே, அதெல்லாம் பத்திரமா வச்சுருக்கேன். அந்த வீடியோவில் எடுத்த கொஸ்டின் லிஸ்ட் பத்திரமா இருக்குது. ஓகே, அதெல்லாம் பறக்க விட மாட்டேன், பத்திரமா இருக்குது. ஸோ அப்போது நம்ம மொத்தமாக 163 5 மார்க்கில் நம்ம கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் 1 + வால்யூம் 2ல் 94 5 மார்க்ஸ் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான்.
இப்போது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த நாட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அதிகபட்சம் 2 மார்க் 3 மார்க்கில் எத்தனை கொஸ்டின் வரப்போகுது? இதில் என்ன ஒரு 165 கொஸ்டின் இருக்கா? இன்னும் ஒரு 35 கொஸ்டின் வந்ததுன்னா 200 கொஸ்டின் ரவுண்ட் ஆகும் அந்த நாட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸில், அந்த லிஸ்ட்டில். ஒருவேளை 5 மார்க்கில் இன்னும் ஒரு 10-15 வந்ததுன்னா ஒரு 110 கொஸ்டின் வரும். எப்படி பார்த்தாலும் நீங்கள் ஒரு 50 கொஸ்டின் கிட்ட நீங்கள் ஸ்கிப் பண்ணுறீங்க தானே 5 மார்க்காக இருந்தாலும். ஆமாம், 5 மார்க்கில் ரொம்ப நாட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ரொம்ப அதிகமாக வராது. நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள். நான் தான் சொல்லிட்டேன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து அதிகபட்சம் 20 கொஸ்டின் வரும் 5 மார்க்ஸில். 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 35 to 40 கொஸ்டின் வரலாம். அவ்வளோதான் என்னோட கணிப்பு, அதுதான். அதை தாண்டி எக்ஸ்ட்ரா வராது. ஸோ நீங்கள் அதெல்லாம் சேர்த்து பார்த்தா கூட எக்ஸ்ட்ராவே நீங்கள் 2 மார்க் 3 மார்க்கில் ஒரு 40 கொஸ்டின் கிட்ட ஸ்கிப் பண்ணுறீங்க. 5 மார்க்கில் ஒரு 45லேருந்து 50 கொஸ்டின் நீங்கள் ஸ்கிப் பண்ணுறீங்க. ஸ்கிப் பண்ணிட்டு தான் நம்ம சென்டம் எடுக்கிறதுக்கு ஓடிட்டு இருக்கோம். புரியுதா உங்களுக்கு? அதை தான் நான் இப்போ சொல்ல வரேன். புரிஞ்சுக்குங்க, சரியா? ஸோ அப்போ இது வரைக்கும் நீங்கள் கரெக்டாக படிச்சு போனாலே சென்டம் நம்மளால் எடுக்க முடியும்னு நம்புவோம். ஒரு வேளை ஒரு பர்சன்டேஜில் ஏதாவது மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருந்தது அப்படின்னா ஒரு 90+ மார்க் நமக்கு கிடைக்குதுல்ல, அது பெரிய விஷயம் இல்லை. நம்ம போட்ட உழைப்பு அதுதான், அதுக்காக மட்டும்தான் இவ்வளவுமே. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக வருமா கஷ்டமாக வருமா அதெல்லாம் எதையும் திங்க் பண்ணாதீங்க. நான் அந்த குவார்டர்லி எக்ஸாமோட வீடியோவில் சொல்லிட்டேன். ஸோ 1 மார்க் வந்து புக் பேக்கில் ஷியோர் ஷார்ட்டாக 11 கொஸ்டின், 10லேருந்து 11 கொஸ்டின் வந்துடும். பேலன்ஸ் இருக்குது அந்த 4 கொஸ்டின் தான். அந்த 4 கொஸ்டினுக்கு என்ன சார் பண்ணுறது? விடக்கூடாது சார், அந்த 4 மார்க்கும் வேணும் அப்படின்னா புக்கில் உள்ளே இருக்கக்கூடிய ஃபார்முலாவோட யூனிட்ஸ் பாருங்கள், டேபிள்ஸ்லாம் பாருங்கள், டூ யூ நோ கொஸ்டின்ஸ்லாம் பாருங்கள். ஓகே, ஸோ இதெல்லாம் புக்குக்குள்ளே ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் நல்லா ரீட் பண்ணணும். அந்த யூனிட்டு கான்ஸ்டன்ட் வேல்யூஸ்லாம் இருக்கும் நிறையா, அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 14 ஒன் வேர்ட்ஸ் கிட்ட நீங்கள் எழுதிடலாம். ஒரு ஒன் வேர்ட் கொஞ்சம் ட்விஸ்ட்ன்றது அந்த ஒரு ஒன் வேர்டில் இருக்கலாம். ஓகே, ஸோ அந்த ஒரு ஒன் வேர்டுக்கான மார்க் வேணும்னா நம்ம அந்த எக்ஸாம் ஹாலில் அந்த டைம் 3 மணி நேரத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்றதுல தான் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒன் வேர்ட். 2 மார்க் 3 மார்க் நான் ஆல்ரெடி சொன்னது தான், திரும்ப ஒரு தடவை ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். 6 2 மார்க் எழுதணும், 6 3 மார்க் எழுதணும். அதில் 1 கம்பல்சரி, அப்போ 5 எழுதணும். கொஸ்டின் பேப்பரில் 9 2 மார்க் 9 3 மார்க் இருக்கும். அதில் 1 கம்பல்சரி, அதை விட்டிங்கன்னா 8. இந்த 8ல் கம்பல்சரியை தவிர்த்துட்டு 8ல் எக்ஸ்ட்ராவாக, அதான் 8ல் ஒரு 2 ப்ராப்ளம் இருக்கலாம். 2 மார்க்கில் 2 இருக்கலாம், 3 மார்க்கில் 2 ப்ராப்ளம் இருக்கலாம். அதனால தான் ப்ராப்ளம்ஸுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன். புரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ இது வரைக்குமாவது பார்த்துட்டு போயிடுங்க. நான் சொன்ன ப்ராப்ளம்ஸ் வரைக்குமாவது பார்த்துட்டு போயிடுங்க. அதை தாண்டி ப்ராப்ளம்ஸ் வந்தால் கூட பயப்படாதீங்க. அதை தாண்டி கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டினே நம்ம கொடுத்ததுலேருந்தே வரல அப்படின்னா கூட பயப்படாதீங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த 3 மணி நேரத்தில் அந்த கொஸ்டினை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது, உங்களுக்கு தோன்றதை எழுதி வைக்காதீங்க. தோணுது மீன்ஸ் உங்கள் டீச்சர்ஸ் நடத்திருப்பாங்களா, அது உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வரும், அது உங்களுக்கு தோணும், அதை நீங்கள் எழுதுங்க. ஓகேவா? அது சம்மந்தப்பட்டதை எழுதுங்க, விட்டுட்டு வராதிங்க. அதுதான் நான் சொல்ல வரது. ஸோ அப்போ 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி ப்ராப்ளம் அப்படின்றத தாண்டி எக்ஸ்ட்ராவாக 2 கொஸ்டின் 2 மார்க்கில் 2 3 மார்க்கில் 2ன்றது வரும். ஸோ அதை கூட நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அந்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, கான்செப்ட்ஸுவலாக இருக்கா? ஏன்னா 6th சாப்டர்லேருந்து கான்செப்ட்ஸுவல் கொஸ்டின் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்றதை நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். கான்செப்ட்ஸுவல் கொஸ்டின் கம்பல்சரி கேட்டாலும் உங்களோட லக்கு அது. ஸோ மேபி டெரிவேஷன் போகிற மாதிரி இருந்ததுன்னா டெரிவேஷனில் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், சப்ஸ்டியூட் பண்ணணும், ஸோ எப்படி அதை சிம்பிளிஃபை பண்ணணும், ஸோ இதெல்லாமே பண்ணிங்கன்னா கரெக்டாக ஆன்சர் வரும். ஓகே, ரொம்ப முக்கியம், யூனிட் போட மறந்துடாதீங்க. மாற்றியும் போட்டுறாதீங்க யூனிட்டை, மார்க் போய்டும். 5 மார்க் 10 5 மார்க் கொஸ்டின் பேப்பர்லேருந்து ப்ரெசென்ட் ஆகும். நமக்கு ஹாஃப் இயர்லிக்கு 11 போர்ஷன் இருக்குது. அப்போ இந்த 11 போர்ஷனில் 10 5 மார்க். அப்போது ஏதோ ஒரு லெசன்லேருந்து ஒரு 5 மார்க் ஓட போகுது. அது நீங்கள் நினைக்கலாம் 5th சாப்டராக இருக்கலாம்னு, கண்டிப்பாக இருக்காது. எல்லா ஹாஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பர்லையுமே 5th சாப்டர்லேருந்து ஒரு 5 மார்க் கம்பல்சரி வந்துடும். நிறைய தடவை 11th சாப்டர்லேருந்து 5 மார்க் வந்ததில்லை. அதனால தான் அது ஒரு ஸ்டோரி லெசன் சொன்னால் நீங்கள் சிம்பிளாக சும்மா ஒரு ரீடிங் விட்டுக்கோங்க. ரீட் பண்ணாலே புரியும்ப்பா. உங்களுக்கு புரிஞ்சதுன்னா அதை ஓனாக கூட எழுதலாம், கதை அடிக்காமல் ஓனாக எழுதலாம். ஸோ அதனால் நீங்கள் அதை ரீட் பண்ணி வச்சுக்கோங்க 11th. ஸோ அப்போது 11th 5 மார்க்லேருந்து தூக்கிட்டு 10 சாப்டர்லேருந்து பார்த்தோன்னா 10 சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின் தானே எடுக்க முடியும். அப்படி ஒரு கொஸ்டின் எடுத்தாங்கன்னா அது நம்ம கொடுத்துருக்கக்கூடிய வெரி 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 இம்பார்ட்டன்ட் ப்ளஸ் இம்பார்ட்டன்ட்லேருந்து வராதா? அதுதான் என்னோடய கேள்வி. வராதா? கண்டிப்பாக வரும் ஸ்டூடெண்ட்ஸ், நம்புங்க, கண்டிப்பாக வரும். ஸோ இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க. ஸோ கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க. ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ இதெல்லாமே வெரி 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 இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது. பாஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறோம் அப்படின்றது நான் தான் எல்லாத்தையுமே சென்டம் எடுக்கணும். நான் எல்லாருமே சென்டம் எடுக்கணும்னு சொல்லிட்டேன். அதனால் பாஸ் ஆகணும், நான் சும்மா பாஸ் ஆனால் போதும் அந்த மைண்ட் செட்லாம் தயவுசெய்து இருக்காதீங்க. அதை தாண்டி மார்க் எடுக்கணும்னு நினைங்க. அப்படி நினைக்கிறவங்க எல்லாமே இந்த போர்டில் இருக்கக்கூடிய, அதாவது போர்டில் இருக்கக்கூடிய கொஸ்டினுக்கு பேரே நெவர் ஸ்கிப்னு இருக்குது. அதை நீங்கள் ஸ்கிப்பே பண்ணக்கூடாது. புரியுதா? யாருமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. நீங்கள் புக்கு ஃபுல்லாக படிக்கக்கூடிய ஆளாக இருந்தால் கூட என்னோட கொஸ்டின்ஸ், நான் கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் உங்களோட ப்ரிப்பரேஷனில் இருக்கான்னு பார்த்துக்குங்க. அதாவது வெரி 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 இம்பார்ட்டன்ட் ப்ளஸ் இம்பார்ட்டன்ட்
உங்களோட ப்ரிப்பரேஷனில் உங்களோட அந்த நீங்கள் படிக்கக்கூடிய கொஸ்டின்ஸில் இருக்கான்றதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கலாம். புக்கு ஃபுல்லாக படிக்கக்கூடிய ஆளுக்கு வந்து நான் கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸை ஃபஸ்ட்டு படித்து முடிச்சிருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பேலன்ஸ் இருக்கிறத படிங்கன்னு சொல்ல வரேன்ப்பா, அவ்வளோதான். என்னோட சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறத விட, ஏன்னா நீங்கள் புக்கு ஃபுல்லாக படிக்க தானே போகிறீங்க, அப்போது நான் கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸை ஃபஸ்ட்டு படித்து முடிச்சுட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நீங்கள் நாட் இம்பார்ட்டனாக கூட வச்சு நீங்கள் அதை 1 by 1 கூட பொறுமையாக படிச்சுக்கலான்னு சொல்ல வரேன். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? அவ்வளோதான். ஸோ ஹாஃப் இயர்லி எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். கொஸ்டின் பேப்பர் எந்த லெவலில் வந்தாலும் பிரச்சனை இல்லை, அதை ஃபேஸ் பண்ணுங்கள். ஃபேஸ் பண்ண தான் போகிறீங்க. ஸோ அதனால் ஓவர் டஃப்பாக வராது. டீச்சர்ஸ் அந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் எடுக்க மாட்டாங்க. எடுக்கிற டீச்சர்ஸுமே ஸ்டூடெண்ட்ஸை கஷ்டப்படுத்தணும், ஒரு மன உளைச்சலுக்கு அவனை இது பண்ணணும் அப்படிலாம் எந்த டீச்சர் நினைக்க மாட்டாங்க. ஸோ அதனால் தைரியமாக இருங்க. கண்டிப்பாக கொஸ்டின் பேப்பர் மாடரேட்டாக தான் வரும். மாடரேட்னா என்னென்னு உங்களுக்கே தெரியும்ல. ஒன்று ஈஸியாக இருந்தால் ஒன்று கஷ்டமாக இருக்கும். 2 மார்க் 3 மார்க் ஈஸியாக இருந்தால் 5 மார்க் கஷ்டமாக இருக்கும். கஷ்டமாக என்னென்னா ஒரு 2-3 அட்டன் பண்ணுற மாதிரி வரும். அந்த 2-3 இம்பார்ட்டன்ட் தான் வந்துடும், அவ்வளோதான். அதை தாண்டி ஒன்றும் இல்லை. ஓகே, தைரியமாக இருங்க. போய் எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். என்னோட வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட் உங்கள் எல்லாருக்குமே. நல்லா பண்ணுங்கள். ஸோ ஏதாவது மறந்துருச்சுன்னா கூட உட்காந்து யோசிங்க, ஞாபகத்துக்கு வரும். 1 மணி நேரத்தில் எக்ஸாம் முடிக்கணும். ஹாஃப் இயர்லியை விட பப்ளிக் எக்ஸாமுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், கரெக்டாக 1.5 மணி நேரத்துக்குள்ளே 5 மார்க்ஸை முடிச்சிருங்க. ஓகே, 5 மார்க்கையும் 1.5 மணி நேரம் கரெக்டாக முடிச்சிருங்க. ஒரு கொஸ்டினுக்கு 15 to 20 மினிட்ஸ் அதுக்குள்ளே முடிச்சிடணும். ஓகே, 1.5 மணி நேரம். அடுத்த ஒரு மணி நேரன்றது 2 மார்க்கு 3 மார்க்கு ரெண்டுத்தையும் சேர்த்து அடுத்த 1 மணி நேரத்தில் முடிச்சிடணும். ஸோ மொத்தம் 2.5 மணி நேரத்தில் மெயினான விஷயங்களை முடிச்சிடணும். 5 மார்க்கு 2 மார்க்கு 3 மார்க்கு 2.5 hour முடிஞ்சது. 2.5 மணி நேரம் முடிஞ்சது. அடுத்த ½ hour இருக்குல்ல, அதில் ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து 20 மினிட்ஸ் 1 வேர்ட்ஸுக்கு வச்சுக்கோங்க. பேலன்ஸ் இருக்க 10 மினிட்ஸ் வந்து திரும்ப உங்கள் ஆன்சர் பேப்பர்ஸை செக் பண்ணுங்கள். எதெல்லாம் நம்ம தப்பாக எழுதிருக்கோம் அப்படின்றத செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு தப்பாக எழுதுனலாம் கொஞ்சம் மாற்றுங்க. அந்த யூனிட்ஸ் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பீங்க, ஃபார்முலா கரெக்டாக எழுதிருக்க மாட்டீங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸுக்கு மார்க் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அதெல்லாமே அந்த 10 நிமிஷத்தில் சரி பண்ண பாருங்கள். 1 வேர்ட்ஸுக்கு 20 மினிட்ஸே அதிகம் தான் ஸ்டூடெண்ட்ஸ். நான் ஏன் சொல்கிறேன்னா, நமக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து எக்ஸாம் ஹாலில் ரீட் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. 5 to 10 மினிட்ஸ் கொடுப்பாங்க எக்ஸாம் ஹாலில். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த 1 வேர்ட்ஸ் வந்து ரீட் பண்ணி கரெக்டாக அந்த ஆன்சரை பார்க்க மாட்டோம். ஓகே, மார்க் பண்ணக்கூடாது, ஆன்சர் அதில் மார்க் பண்ணக்கூடாது கொஸ்டின் பேப்பரில். ஆனால் நீங்கள் சும்மா பார்த்து வைக்கலாம்ல ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு தான். ஏன்னா நம்ம புக் பேக்கை கரெக்டாக பர்ஃபெக்டாக படிச்சுட்டு போனோம்னா ஷியோர் செட்டாக 10 1 அடிச்சிடலாம், பார்த்தோன்னே அடிச்சிடலாம் ஆன்சரு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு 5 கொஸ்டின் தான் நீங்கள் கொஞ்சம் கெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு 15 to 20 மினிட்ஸ்ன்றது ஓகே தான். ஆனால் நம்ம எக்ஸாமெல்லாம் அதை பண்ண மாட்டோம். 1 to 3 கேம் விளையாடிட்டு இருப்போம். ஓகே, அதெல்லாம் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் படிச்சுட்டு போங்க, உங்களுக்கு தோன்றதை அங்கே எழுதுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ தேங்க்யூ, காட் பிளஸ் யூ.